ஸ்ரீ குருபியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரிவா ஜெயந்தியை முன்னிட்டு சப்தாகமாக 3 நாள் பார்த்துட்டு இருக்கோம். தெய்வத்தின் குரல் 4வது பகுதி. இதில் மெயினாக என்ன டாபிக் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னா, உத்திரமேரூர் தேர்தல் முறைகள். நம்ம நம்மளுடைய தேர்தல் ஜனநாயக முறையில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ டிஎன் சேஷன் அவர்கள் தேர்தலுடைய மேற்பார்வை பார்க்கறதுக்கு அவருக்கு பொறுப்பை ஒப்படைச்ச உடனே அவர் நேராக உத்திரமேரூர் தான் வந்தாராம். அந்த உத்திரமேரூருடைய கல்வெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தேர்தல் முறைகளையும் அவர் படிச்சுட்டு அதுலேருந்து தான் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணார்னு சொல்லுவாள். ஸோ அந்த தேர்தல் முறைகளை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. ஆஸ் யூஷுவல் குருவை பற்றியும் அத்வைத்தத்தை பற்றியும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, 4வது பகுதியில் பார்த்தேன்னா, பகவத்பாதால் ஆதிசங்கரர் எழுதிய ஷட்பதி ஸ்லோகத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, அந்த ஸ்லோகத்தினுடைய ஷட்பதி அப்படின்னா 6 வண்டு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. அது அவ்வளோ அழகாக இந்த 6 ஸ்லோகங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறா. அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த கடைசி ஸ்லோகத்தை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்த பவஜலதி மதன மந்தர பரமானந்த அபநய துவம் மே அப்படின்னு முடிக்கிறார். நம்ம இது பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இந்தரன்னு எல்லாம் முடியறது. பெருமாளுடைய நாமத்தை, பகவானுடைய நாமத்தை, தாமோதர குணமந்திர சுந்தர அப்படிங்கிற நாமாக்களை நம்ம சொல்ல சொல்ல பவஜலதி, இந்த பவசாகரத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. இந்த கலிகாலத்தில் பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த ஷட்பதி ஸ்லோகம் மூலயமா பெரிவா இந்த தெய்வத்தின் குரல் 4வது வால்யூமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போது பெரிவாளுடைய மகிமைகளை பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் அபீத் அப்படின்னு ஒரு முஸ்லீம் பையன் இருந்தான். அவன் பிறப்பால முஸ்லீமாக இருந்தாலும் ரொம்ப பெரிவா மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட். ஏன்னா காஞ்சிலேயே பிறந்து வளர்ந்தவன் அந்த அபீத்துங்கிற பையன். சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்காக இந்த டெய்லி இந்த பையன் கொன்றை மலர்களை எடுத்துன்னு கொடுப்பான். அது அவனுடைய ரொட்டீன் வழக்கம். அவனுக்கு அதை மிஸ் பண்ண மாட்டான். அப்படி கொண்டு கொடுக்குற போச்சு பெரியவாவும் அவனுக்கு பிளெஸ் பண்ணுவாள். பிளெஸ் பண்ணிவிட்டு கல்கண்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாள். ஆனால் பிரசாத ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய சம்பிரதாயம் முஸ்லீம் சம்பிரதாயம். நம்மளுடைய ஹிந்து மதத்தில் பிரசாதமாக கொடுக்கப்பட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார். தனியாக பிரசாதம் பண்ணாமல் இருக்கக்கூடிய பழங்களையோ இல்லை கல்கண்டையோ, கடையிலேயும் வாங்கி கல்கண்டு வச்சுருப்பா இல்லையா பெரியவா, அதை கொடுப்பார் அந்த அபீத் பையனுக்கு. இப்படியே ஒரு நாள் தவறாமல் அந்த பையன் கொடுத்துன்னு வந்துட்டே இருந்தான். என்ன ஆகுது, அவள் அப்பா அந்த அபீத் பையனுடைய அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறது காஞ்சியிலேருந்து. ஸோ இந்த காஞ்சி மடத்தில் பார்த்தேன்னா அந்த அணுக்கு தொண்டர்கள் எல்லாம் அவனுக்கு பேரே வச்சுட்டா கொன்றை அபீத் அப்படின்னு சொல்லிட்டேனே. ஏன்னா கொன்றை பூ கொன்ற பையன் அப்படின்னு சொல்லிட்டேனே. இப்போ அவள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இவனுக்கு ஒரே வருத்தம், ஐயோ நம்மளால் கொன்றை பூவை கொடுக்க முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தான். பரவாயில்ல, டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு அந்த காஞ்சிபுரத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி போகக்கூடிய நாள் வந்துடுத்து. இன்றைக்கி எப்படியாவது பெரியவாழ்கிட்ட நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு நம்ம கிளம்பணும் இந்த ஊரை விட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கொன்றை மலர்களை கூடையில் கொண்டு வரோம். அன்றைக்கின்னு பார்த்தா வித்வத் சதஸ் நடக்கிறது. ஒரே கூட்டம். சதஸ்னா ஸ்காலர்ஸ் எல்லாரும் பெரியவாளுடைய ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும். அப்போது அந்த கூட்டத்துக்குள்ளே இவன் போகவே முடியாது, உள்ள நுழையவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா ஸ்காலர்ஸும் உட்காந்துருக்கான். வேத விற்பனர்கள் எல்லாம் உட்காந்துருக்கான். இவன் தவிக்கிறான். ஸோ இன்னைக்கோட நான் போக போகிறேனே பெரியவா, நான் அவங்கள பார்க்க முடியாமல் போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பக்தர்களுடைய தவிப்பை புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்தா போல பண்ணக்கூடியவர் தானே பெரியவா. உடனே பார்த்துட்டார் பெரியவா அவன் தவிக்கிறத. கையில் கொன்றை மலர்களையும் வச்சுட்டு தவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டுன்னு. அப்போ தன்னுடைய ஒரு அணுக்கு தொண்டை கூப்பிட்டு, அங்கே பாரு வாசலில் அந்த கொன்றைப்பூ வச்சுன்னு அந்த பையன் இருக்கான், அவனை உள்ளே வர சொல்லு. அவன் உள்ளே வரத்துக்கு இவாளெல்லாம் கொஞ்சம் வழி விட்டு உட்கார சொல்லு. எப்படி
வேத விற்பனர்கள் உட்காண்டிருக்கா. அவளெல்லாம் வழிவிட சொல்லி எப்படி பத்மபாதர் அப்படிங்கிற சங்கராச்சாரியாருடைய டிசைப்பிள் வந்து அந்த கரையிலிருந்து சங்கரர் வந்து பத்மான்னு கூப்பிடுறார். உடனே இவர் இந்த நதி இருக்குங்கிறதே அவருக்கு ஞாபகமே இல்லை. உடனே ஓடுறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் லோட்டஸ் தாமரை மலர்கள், அதுக்கு தான் பத்மபாதர்னே அவருக்கு பேர் வந்ததுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த ரெட் கார்பெட் வெல்கம் மாதிரி எல்லாரையும் தலை சொல்கிறா. அத்தனை பேரும் வேத விற்பனர்கள். அப்போது எல்லாரும் நகரு நிற்கிறா. எதுக்கு இப்படி பெரியவா சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்த்தா முஸ்லீம் பையனுக்கா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இந்த பையனுக்காகன்னு சொல்லிட்டுன்னு அந்த பையன் வரான். நடுங்கிறான். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்மளை கூப்பிட்டுருக்காளே பெரியவான்னு அழுகையும் வருது. அப்படியே கொண்டு பெரியவா கிட்டக்க கொண்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, நான் இன்னைக்கு காஞ்சிபுரத்தை விட்டு போக போகிறேன்னு அழுதுகிட்டே சொல்கிறது அந்த பையன். ஒன்றுமே பெரியவா பேசவே இல்லை. அவன் கொண்டு கொடுத்த கூடையை, கொன்றை மலர்கள் நிரம்பிய கூடையை அப்படியே கையை விட்டான். அப்படியே கையை விட்டு ஒரு தடவரா மாதிரி தடவி ஒரு பஞ்சை எடுத்து தன்னுடைய சிரசில் வச்சுட்டான். தன்னுடைய சிரசில் வச்சுட்ட உடனே அங்கே இருக்கிற வேத விற்பனர்களுக்கெல்லாம் ஒரே புல்லரிக்கிறது. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு கோஷம் விண்ண முட்டுறா மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். என்னன்னா, எனக்கோசரம் தானே நீ கொண்டு வந்த, எனக்கோசரம் தானே நீ கொண்டு வந்தேன்னு அந்த லாங்குவேஜ் வேற. அதை எடுத்துன்னு வந்து அப்படியே சந்தோஷமாக வச்சுக்கிறான். அதுதான் ராகணபதி அண்ணாவோட இன்ட்ரடக்ஷனில் நம்ம சொன்னோம். நம்ம பெரியவாளுடைய குரலில் இருக்கக்கூடிய அந்த வாத்சல்யம், நம்ம வந்து அதை படிக்கிற போச்சு. இந்த இன்சிடென்ட் சொன்னதும் ராகணபதி அண்ணா தான். அந்த அந்த எனக்கோசரம் தானே கொண்டு எனக்கோசரம் தானே கொண்டு படிக்கிற போச்சு. நம்ம வெறும் எனக்கோசரம் தான் படித்தோம்னா அதில் ஒன்றுமே ஃபீலே இருக்காது. அந்த ஆத்மார்த்தமாக படிக்கிற போச்சே அது எப்படி ஒரு அத்தியந்த பக்தி இதோட ஒரு கருணையோட பெரியவா சொல்லியிருக்காங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலை மேலே வச்சு சிரசு மேலே வச்சுட்டு அந்த பையனுக்கு பிளஸ் பண்ணுறான். அப்போது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அவர் வந்து சிவஸ்வரூபமாக இருந்தாலும் காமாட்சி ஸ்வரூபமாக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் பெரியவா வந்து தான் ஒரு சிவஸ்வரூபம்ங்கிறத காமிச்சிக்கவே மாட்டான். ரொம்ப ரேர் அக்கேஷன். அந்த மாதிரி ஒரு ரேர் அக்கேஷன் தான் இது. ஏன்னா சிவனுக்கு கொன்றை மலர்கள்னா ரொம்ப பிடிக்கும். நீ ஸ்வர்ணத்தினாலே அபிஷேகம் அர்ச்சனைகள் அபிஷேகம் பண்ணுற போச்சே, சொர்ண அபிஷேகம் சொர்ண அர்ச்சனை பண்ணுற போச்சே என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதோ அது எல்லாம் இந்த கொன்றை மலர்கள்னால பண்ணுற போச்சே கிடைக்கும். அதனால தான் இந்த கொன்றை மலர்களுக்கே பேர் வந்து ஸ்வர்ண புஷ்பம்னு சொல்லுவாள். அப்படிப்பட்ட இந்த ஸ்வர்ண புஷ்பத்தை சிவன் தன்னுடைய சிரசு மேலே வச்சுட்டா மாதிரி மகாபெரிவாளும் அந்த சிரசு மேலே வச்சுண்டு அந்த குழந்தைக்கு, ஏன்னா அந்த குழந்தை ஒன்ஸ் ஃபார் ஆல் காஞ்சி விட்டு போகிறது, அதுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த இன்சிடெண்ட்டை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நம்ம லைஃப்பில் நம்ம மறக்கவே முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக அந்த பையனுக்கு மாற்றி கொடுத்துட்டான். அது வந்து எதேச்சியாக தான் வந்து ஒரு சிவஸ்வரூபம்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணிக்காம அந்த சிரஸில் அழகாக வச்சுண்டு எனக்கோசரம் தானே கொண்டுப்பா எனக்கோசரம் தானே கொண்டுப்பான்னு சொல்லி அவனை வந்து மனசார பிளஸ் பண்ணி அவனுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்து, இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வேத விற்பனர்களுக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு அரிய காட்சியை கொடுத்தார். அப்படின்னா அந்த ஷட்பதி ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய நாமத்தை சொல்கிற போச்சு நம்மளுக்கு கிடைக்கிற அருமை பெருமைகளோட இந்த மாதிரி குருமார்களுடைய தரிசனம், இந்த மாதிரி அதுக்கு தான் பெரியவா சொல்லிகிட்டே இருப்பா. எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்கோ அதிஷ்டானத்துக்கு. அந்த அந்த வைப்ரேஷன் குழந்தைகள் மேலே விழறம் போச்சே குழந்தைகளுடைய ஃப்யூச்சர் நன்னா இருக்குங்கிறது தான் ராகணபதி அண்ணா சொன்ன இந்த இன்சிடெண்ட்டும் இந்த தெய்வத்தின் குரல் 4வது புக்கில் ஷட்பதி ஸ்லோகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸையும் சொல்லி ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.